அதாவது எப்பயுமே நம்மளுடைய நோக்கம் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து எளிமையாக்கணும், அடுத்த தலைமுறைகள் இயற்கை விவசாயத்துக்குள்ள வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யாருமே வந்து இப்போ முன்னால் இப்போ பண்ணுற மாதிரி விவசாயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புல் இருக்கக்கூடாது, களைகள் இருக்கக்கூடாது, ஓயாமல் உழுகணும், உரமிடணும். அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைகள் யாரும் அதை விரும்பலை. முதல்ல விவசாயத்தில் லாபம் இல்லைன்றனால விரும்பலை. ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு மாறாக தான் செயல்படுறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்ணை வளப்படுத்துறதுக்காக மட்டும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எதுவுமே போடல, உழுகலை, உரமிடலை, அது வட்டாச்சு. ஆனால் இப்போ தான் இதோட இதுக்கு முன்னாடி இருக்க வளர்ச்சி பாருங்கள், இப்போ இதோட வளர்ச்சி பாருங்கள். இதுக்கடுத்து ஏன்னா இப்போ தான் நம்ம மீன் இது வளர்ச்சி ஊக்கி கொடுத்துருக்கோம். இனி நம்ம கொடுக்க இதுக்கு மேலே வளர்ச்சிகள் வேகமாக வளரும். இப்போ இது வந்து மூணு மாதங்களுக்கு மேலே ஆச்சு. ஆனால் இனி அது போக போக வளரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முழு நோக்கமே வந்து மண்ணை வளப்படுத்துறது மட்டும்தான். நம்ம முதல்ல தாருக்காக மட்டுமே வந்து நம்ம வந்து முதல் தாரை அறுவடை பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம விவசாயம் பண்ணல. நம்மளோட நோக்கமே வந்து மண்ணை வளப்படுத்தி அடுத்தடுத்து ஒரு வாழையை போட்டோம்னா ஒரு 10லேருந்து 20 ஆண்டுகள் நம்ம வந்து அந்த வாழையிலேருந்து அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்து நம்ம நோக்கமாக இருக்குது. அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து இயற்கை விவசாயத்துலேயும் லாபம் அதிகமாகும். ஏன்னா ஒரு வாழை போட்டு அதை மறுபடியும் தார் வெட்டி அழித்து வெளியேற்றுறதுக்கு 1.5 வருஷம் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் ஒரு வருஷம் வருமானம் இல்லாமல் சும்மா இருக்கணும். அப்படி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை வந்து யாரும் நாடி வர மாட்டாங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு நிரந்தர விவசாயம், அதாவது வருமானங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இது தார் வர்றதொட்டிக்கும் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து பப்பாளி போடலாம், நிறையா கீரைகள் போடலாம், எல்லாம் பண்ணலாம். நம்ம அடுத்தடுத்து காணொலியில் ஒன்று ஒன்றா பார்ப்போம்.